சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ தலையீடுகளும் ஈரானுடனான நேரடி மோதல்களும் உலகளாவிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு சமநிலையை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றன. 2026 பிப்ரவரி மாதத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் தொடங்கிய அமெரிக்க ஈரான் போரானது சர்வதேச அளவில் கடும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழ் அவையான பிரதிநிதிகள் சபையில் அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின்றி அதிபர் தன்னிச்சையாக போரை நீட்டிப்பதை கண்டித்து எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து ட்ரம்பின் சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் சிலரும் இதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இத்தீர்மானம் ட்ரம்பின் ராணுவ வியூகங்களை தடுக்குமா, அமெரிக்க அரசியலமைப்பில் அதிபரின் போர் அதிகாரங்கள் எத்தகையவை மற்றும் மத்திய கிழக்கின் தற்போதைய அமைதி முயற்சிகளில் இதன் தாக்கம் என்ன என்பதை இந்த ஆய்வு விரிவாக அலசுகின்றது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் 2015 தொடக்கம் 2008 என்ற வாக்குகள் கணக்கில் மிக குறுகிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி பொதுவாக அவரது வெளியுறவு கொள்கைகளுக்கும் ராணுவ நடவடிக்கைகளுக்கும் வலுவான ஆதரவை வழங்கி வந்துள்ளது. ஆனால் இந்த வாக்கெடுப்பில் குடியரசுக் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களான தாமஸ் மாஸ்லி, பிரையன் பிட்ஸ்பேட்ரிக், டாம் பேரட், வாரன் டேவிட்டன் ஆகிய நால்வரும் கட்சியின் கொறாடா உத்தரவையும் மீறி ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீதான உட்கட்சி எதிர்ப்பையும் முடிவற்ற போர்கள் மீதான அமெரிக்க பிரதிநிதிகளின் செழிப்பையும் காட்டுகிறது. அமெரிக்க அரசியலமைப்பின்படி போரை பிரகடனம் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உண்டு. இதனை சுட்டிக்காட்டிய மெக்சிகன் குடியரசுக் கட்சி உறுப்பினர் டாம் பேரட், நான் எனது மனசாட்சிப்படி எதை சரி என நினைக்கின்றேனோ அதற்கு வாக்களித்தேன். அதன் விளைவுகளை ஏற்கவும் நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறியுள்ளது. ட்ரம்பின் தன்னிச்சையான போர்க்கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்க மக்கள் பிரதிநிதிகளிடம் எழுந்துள்ள ஜனநாயக குரலை வெளிப்படுத்துகின்றது. இதற்கு சில தினங்களுக்கு முன்புதான் ட்ரம்ப் நிர்வாகம் தனது அரசியல் கூட்டாளிகளுக்கு வழங்க திட்டமிட்டிருந்த $1.8 பில்லியன் ஆயுதமாக்கலுக்கு எதிரான நிதியை நாடாளுமன்ற எதிர்ப்பின் காரணமாக திரும்பப் பெற்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த தீர்மானம் நிறைவேறியிருப்பது ட்ரம்பிற்கு ஏற்பட்டுள்ள இரண்டாவது பெரிய அரசியல் பின்னடைவாகும். பிரதிநிதிகள் சபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இது உடனடியாக சட்டமாக மாறி ட்ரம்பின் ராணுவ நடவடிக்கைகளை முடக்க முடியாது. அதற்கு பின்னரும் அரசியலமைப்பு சட்ட தடைகள் உள்ளன. இந்த தீர்மானம் சட்ட வடிவம் பெற நாடாளுமன்றத்தின் மேல் அவையான செனட் சபையின் ஒப்புதலும் தேவை. செனட் சபை தற்போது குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கடந்த மே மாதம் இதே போன்றதொரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டாலும் அது இன்னும் முழுமையான வாக்கெடுப்புக்கு வரவில்லை. எனவே செனட்டில் இத்தீர்மானம் நிறைவேற தற்போதைய சூழலில் சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. ஒருவேளை செனட் சபையிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிபர் ட்ரம்பிற்கு வீட்டோ அதிகாரம் உள்ளது. அவரை தீர்மானத்தை நிராகரித்து தள்ளுபடி செய்ய முடியும். அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்தும் வீட்டோவை நாடாளுமன்றம் ரத்து செய்ய வேண்டுமென்றால் பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபை ஆகிய இரு அவைகளிலும் 3/2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. தற்போதைய வாக்கெடுப்பு நிலவரப்படி ஜனநாயக கட்சியினரால் இந்த அசாத்திய பெரும்பான்மையை திரட்ட முடியாது. சட்ட ரீதியாக இந்த தீர்மானத்தால் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளை முழுமையாக தடுக்க முடியாது. ஆனால் இது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிரான ஒரு வலுவான அரசியல் மற்றும் தார்மீக அழுத்தத்தை சர்வதேச அரங்கில் உருவாக்கும். பிரதிநிதிகள் சபையின் வெளியுறவு குழுவின் முன்னணி ஜனநாயக கட்சி உறுப்பினரான கிரேகோரி மீஸ் ட்ரம்ப் மீதான தனது விமர்சனங்களை மிக கடுமையாக பதிவு செய்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் அமெரிக்காவிற்கு பெரும் விலை உயர்ந்த போராக மாறியுள்ளது. இது அமெரிக்காவின் உள்நாட்டு எரிபொருள் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளது. இதனால் அமெரிக்க பொதுமக்களிடையே அதிருப்தி நிலவுகிறது. ட்ரம்பின் ராணுவ தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு ஒரு ராஜதந்திர ரீதியிலான அமைதி தீர்வை எட்டுவதை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மீண்டும் ஒரு நீண்டகால போருக்குள் நுழைவதை அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை என்பதை இத்தீர்மானம் காட்டுவதாக மீக்ஸ் குறிப்பிட்டுள்ளார். ஒருபுறம் நாடாளுமன்ற அழுத்தம் இருந்தாலும் அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்பில் மிகவும் நம்பிக்கையான மற்றும் ஆக்ரோஷமான துணியை வெளிப்படுத்தியுள்ளார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் அமெரிக்கா ஈரானை அண்மை நாட்களில் கடுமையாக தாக்கியுள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய ராணுவம் அமெரிக்காவின் பிராந்திய கூட்டாளியான குவைத் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ட்ரம்ப் தனது உரையில் ஈரானுடன்
ஈரானுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. கோட்பாட்டளவில் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட நெருங்கியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். அனைவரையும் கொள்ளாமல் ஒரு வலுவான ராஜதந்திர ஒப்பத்துடன் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர தங்களது நிர்வாகம் முயல்வதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்க ஈரான் போரில் மற்றொரு முக்கிய பரிமாணம் ஈரானின் ஆதரவு பெற்று ஆயுத குழுக்களான ஹெஸ்பொல்லா மற்றும் ஹமாஸ் ஆகியவற்றின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலாகும். தற்போது அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் லிட்டானி நதி முதல் இஸ்ரேல் எல்லை வரையிலான பகுதியிலிருந்து ஹெஸ்பொல்லாவின் அனைத்து ராணுவ கட்டமைப்புகளும் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்தபடி வடக்கு இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்பாக திரும்பும் வரை தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் ஒரு தற்காலிக பாதுகாப்பு மண்டலத்தை அமைக்கும். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI WhatsApp Business Connect. பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. ஜூன் 22ஆம் தேதி இரு நாடுகளும் ஒரு முழுமையான மற்றும் நிரந்தர ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் மீண்டும் சந்திக்க திட்டமிட்டுள்ளன. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ லெபனானில் பாதுகாப்பை கண்காணிக்க ஹெஸ்பொல்லா சார்பற்ற ஒரு சர்வதேச செயல் திட்டம் உருவாக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஹெஸ்பொல்லா இதுவரை இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக வாய் திறக்கவில்லை. அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியல் மற்றும் இஸ்ரேலின் போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு மத்தியில் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் ஈரானின் அதிகாரப்பூர்வ ராணுவ நிலைப்பாட்டை உறுதிப்பட தெரிவித்துள்ளார். ஈரான் இனிமேல் அமெரிக்கா அல்லது இஸ்ரேலின் எளிதான அச்சுறுத்தல்களுக்கு பணியாது என்று காலிபாப் கூறியுள்ளார். 2 அமெரிக்க இஸ்ரேலிய போர்களை எதிர்கொண்ட அனுபவம் ஈரானுக்கு உள்ளதால் எந்தவொரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கும் தீர்க்கமான மற்றும் வருந்தத்தக்க பதிலடியை ஈரான் வழங்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி கடந்த பிப்ரவரி 28 அன்று தெஹ்ரானில் உள்ள அவரது அலுவலகத்தின் மீது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் தியாக மரணமடைந்தார். இந்த சம்பவம் ஈரானிய மக்களிடையே அமெரிக்காவிற்கு எதிரான உணர்வை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இமாம் கமேனி மற்றும் தியாகி கமேனியின் போதனைகளின்படி ஈரான் தனது சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் காக்க தொடர்ந்து போராடும் என்று காலிபாப் குறிப்பிட்டுள்ளார். சுருக்கமாக கூறின் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் இந்த தீர்மானம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் மேற்கொண்டு வரும் தன்னிச்சையான ராணுவ நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக உடனடியாக முடக்கிவிட முடியாது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு கட்டுப்பாடு மற்றும் வீட்டோவை மீறும் பெரும்பான்மை இல்லாதவரை ட்ரம்பின் போர் அதிகாரங்கள் தடையின்றி தொடரவே வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் இந்த தீர்மானம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு கடுமையான அரசியல் எச்சரிக்கையாகும். சொந்த கட்சியினரே போருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் உள்நாட்டில் எரிபொருள் விலை உயர்வு ட்ரம்பிற்கு தேர்தல் மற்றும் அரசியல் ரீதியான அழுத்தங்களை அதிகரிக்கும். இதன் காரணமாகவே ட்ரம்ப் ஒருபுறம் கடுமையான தாக்குதல்களை நடத்தினாலும் மறுபுறம் இந்த வார இறுதிக்குள் ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்படலாம் என ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வருகின்றார். மத்திய கிழக்கின் அமைதி என்பது அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலமைப்பு சமநிலை மற்றும் ஈரானின் தற்காப்பு திறன் ஆகிய இரண்டின் கைகளிலுமே தங்கியுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.